குட் மார்னிங் ஆல். நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படும் போது அந்த பொருள் கையில் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இன்றைக்கி. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து என்னுடைய 19ஆம் நாள் பிரம்மமுத்த விளக்க நல்லபடியாக ஏற்றிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க. நமக்கு சோம்பேறித்தனமாக அதிகம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து காலையில் ஏந்திரிச்சோனையே நமக்கு டிஃபன் வேலை, லஞ்ச் வேலை, எல்லா வேலையும் முடிச்சு ஃப்ரீ ஆகிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னடா பண்ணுறது, என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சே நமக்கு பெரிய டைம் போகுது. இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் வந்து பிரம்மமுத்த விளக்கு ஏற்றி முடித்த பிறகு ரொம்ப நாளாக நான் வந்து வெளியில் வந்து விளக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த விளக்கு என் கையில் கிடச்சிச்சு. சரி, இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து தோசை ஊற்றி சட்னி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் பண்ணி இன்னைய டே எனக்கு போயிடுச்சு. ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, நமக்கு சோம்பேறித்தனமாக ஆக ஆரம்பிச்சிச்சிங்க. உங்களுக்கு அப்படி இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உருளியில் பூ வச்சு வாசலில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்